பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே மலை கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மருந்து சாப்பிட்டு உயிரை மாய்த்து கொள்ள முயன்றார். உடனடியாக அவரை மீட்ட உறவினர்கள் அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சிகிச்சை பலனின்றி 29ஆம் தேதி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனை செய்வதற்காக பிரேத பரிசோதனை கூட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அப்போது பிரேத பரிசோதனை செய்ய வேண்டுமென்றால் 3000 ரூபாய் வேண்டும் என்று அங்கிருந்த ஊழியர்கள் குடும்பத்தினரிடம் லஞ்சம் கேட்டுள்ளனர். இளைஞரின் உறவினர்கள் மறுப்பு தெரிவித்த நிலையில் காலை முதல் மதியம் வரை பிரேத பரிசோதனை செய்யாமல் காத்திருக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இறுதியாக 2000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பின்னரே பிரேத பரிசோதனை செய்து உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழலில் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக அரசு மருத்துவமனை ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதை அங்கிருந்த பொதுமக்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசு பொருளாக மாறியுள்ளது. அண்மையில் கரூர் கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய், யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று கூறுங்கள் என்று தெரிவித்திருந்தார். அதேபோன்று அரசு மருத்துவமனையில் ஊழியர்கள் லஞ்சம் கேட்டபோது இளைஞரின் உறவினர்கள் அதை கொடுக்காமல் மறுத்தனர். ஆனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் காலை முதல் மதியம் வரை உயிரிழந்த இளைஞரின் உடலை அப்படியே வைத்துவிட்டனர். காசு கொடுத்த பிறகுதான் இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை லஞ்சம் பொறையோடி போய் கிடக்கும் நிலையில் முதல்வர் விஜய் மக்களிடம் லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று கூறுவதை விட்டுவிட்டு அதிகாரிகளிடமும் அரசு ஊழியர்களிடமும் லஞ்சம் வாங்காதீர்கள் என்று எச்சரிக்கை செய்யுங்கள், மீறினால் கடும் நடவடிக்கை எடுங்கள் என்று அறிவுறுத்துகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.